ஹலோ மக்கள்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாஸ்டர் மச்சி. மக்களே, நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்றத ஒரு இது பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு மெத்தடில் போகலாம். சரி மக்களே, சரி வாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாருங்கள். இங்கே 866 இருக்கா, அதுக்கு கீழே 430 வந்திருக்கு. தெரியுதுங்களா? 866க்கு கீழே 430 வந்திருக்குங்களா. இப்போது இதை பார்த்தீங்கன்னா நமக்கு இது சூப்பராக அந்த 866க்கு 8க்கு மட்டும் பவர் வச்சு 366 இங்கே சூப்பராக வந்திருக்குங்களா. இந்த 366க்கு அப்படியே பக்கத்தில் பாருங்கள், 400 தெரியுதுங்களா. இந்த 366க்கு அப்படியே இங்கே பாருங்கள் 430 நம்பரு 430ன்னு பக்காவாக வந்திருக்குங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 304 இதை பாக்ஸ் கட்டியிருந்தால் நம்ம ரிசல்ட்டு வின்னு. அதே மாதிரி இந்த 430 நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கனாலும் நமக்கு டைரக்ட் ஆன்சர். அதாவது இந்த இதில் வந்து நமக்கு இந்த 7 எல் ஷேப்பாக 7 ஷேப் இந்த மெத்தடில் அது வந்திருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கேயும் உங்களுக்கு ரிசல்ட்டு, இங்கேயும் இந்த இடத்துல பாக்ஸ் கட்டியிருந்தாலும். இது எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ இது ஓகே இருக்குங்களா? அதே மாதிரி பாருங்கள் மக்களே, இங்கே பாருங்கள், இந்த நம்பருக்கு அப்படியே மேலே பாருங்கள், இந்த 1 2 3 4 5ஆவதில் பாருங்கள் 935 935 9க்கு பவரு 4, 3க்கு பவர் 8, சாரி 3 டைரெக்டாக வந்துருக்குது. ஓகேங்களா? 3 டைரெக்டாக வந்திருக்கு. 5க்கு பவரு 0. இதுவும் நமக்கு ரிசல்ட்டு ஒரு இதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 5ஆவது நாள் மேலே வந்திருக்குது. ஏன்டா எங்களுக்கு இப்போ சொல்கிறேன்னா, அது அந்த மாதிரி வருது, அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை. ஓகேவா? சரி, அடுத்து இதில் பாருங்கள். இப்போது இந்த 315, அதாவது நேற்று ரிசல்ட்டு, இது எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். இப்போது நம்ம 430க்கு இந்த மேலே இருக்க 866ல் ஒரு நம்பர் மட்டும், ஃபஸ்ட் நம்பர் மட்டும் பவர் பண்ணி 366ன்னு தேடணுமா. இப்போது இந்த 315 நம்பருக்கு ஒரு நம்பர் ஃபஸ்ட் நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 668. அப்போ 668 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே இருக்குது 668. தெரியுதுங்களா? 668. அப்போது 668க்கு நம்ம போன வாட்டி பார்த்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நம்பரை எடுக்கணும். அதாவது 229. ஓகேவா? 229ன்ற நம்பரை நம்ம எடுத்துருக்கணும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 229 இந்த நம்பரை தான் நம்ம ஆக்சுவலாக எடுத்துருப்போம். இந்த ஸ்டைலில் 229. ஓகேவா? இந்த 229 ஒன்று எடுத்துருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்க நம்பரை நம்ம ஒரு நம்பராக எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் 310 வந்திருக்கா. நேற்று ரிசல்ட்டு 315 டைரெக்டாக வந்திருக்கு. கடைசி நம்பர் மட்டும் பவர். நம்ம உதாரணத்துக்கு இந்த 315 எப்படி எடுத்துருப்போம்னா, ஒரு 810 இல்லை ஒரு 815 இல்லை ஒரு 15 3 315 அப்படி எடுத்திருப்போம். இல்லைன்னா 360 இல்லை 365 இதுமாரி ஒரு 7-8 நம்பர் எடுத்துக்கலான்னு வச்சுங்களேன். ரிசல்ட்டு சூப்பராக மாட்டியிருக்கும். புரியுதுங்களா? இதுமாரி நம்ம எடுக்கும்போது அதேமாரி நான் மேலே இருக்கிறது சொன்னேன் பார்த்தீங்களா. இந்தமாரி ஏன்டா மேலே இருக்கிறத போய் சூஸ் பண்ணி எடுக்கிறேன்ட்டு. இங்கே பாருங்கள், அங்கே
அதேமாதிரி பாருங்கள், சூப்பராக இங்கே பாருங்கள் 815 அங்கே வந்த மாதிரியே இங்கே வந்திருக்கா. 815 அதே மாதிரி பவர் பண்ணிங்கன்னா 815க்கு பவரு 315. ஃபஸ்ட் நம்பர் மட்டும் பவர் பண்ணாலே நமக்கு 315 ரிசல்ட் வந்துடும். இப்போது இது இந்த மாதிரி ஓகே. நம்ம போன வாட்டி பார்க்கும்போது 1 2 3 4 5 5ஆவதில் நம்ம எடுத்தோம். ஓகேவா, 1 2 3 4 5 இங்கே 5 எடுத்துருந்தோம்னா நம்ம இங்கே 540 இருக்குது, இதில் வரல. ஓகே, அதுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இருக்குது பாருங்கள், இது பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த கண்டுபிடிச்சா இந்த ரிசல்ட்டு நமக்கு ஒரு 4-5 பாக்ஸ்குள்ளேயே தான் இருக்குது. ஓகேவா, சரி. இப்போ நம்ம வாங்க இந்த இன்றைக்கி என்ன ரிசல்ட் கெஸ்ஸிங் வரும்ன்றதை பார்க்கலாம். மக்களை இங்கே பாருங்கள், நம்ம வந்து 315ன்றதில் பாக்ஸ் கட்டியிருப்போம். சாரி 315 பவர் 0க்கு வச்சு ரிசல்ட் எடுத்துக்கலாம். சரி, அப்போது அதுக்கு கீழே இருக்க ஒரு நம்பரை நம்ம இந்த இன்றைக்கி ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஒரு சும்மா மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக எடுத்துக்கலாம். 826 826க்கு 6க்கு பவர் வச்சு 1. ஓகேவா, 8க்கு பவர் வச்சு 3, 2 அப்படியே விட்டுக்கலாம். 321 எடுக்கலாம். இல்லைன்னா 8 அப்படியே வச்சுட்டு 2 வச்சுட்டு 1 821ன்றது. சி போர்டு 6-1ன்றதை நம்ம ஓரளவுக்கு கெஸ்ஸிங்க்கு எடுத்துக்கலாம், ஒரு ரெஃபரன்ஸுக்காக எடுத்து வச்சுக்கலாம். சரி, ஓகேவா. சரி வாங்க, இன்றைக்கி கெஸ்ஸிங் வேறு என்ன நம்பர் நமக்கு மாட்டுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே நம்ம பண்ண பழைய மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 315 அப்படின்ற நம்பருக்கு நமக்கு 315 இந்த இருக்குது பாருங்கள். இந்த 315க்கு நம்மளுக்கு இந்த 315 பவர் பண்ணிட்டோம்னா 815. ஓகேவா, இந்த 815ன்ற நம்பர் கிடச்சிருக்கும். இந்த 815க்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மந்தில் இங்கே இருக்குது பாருங்கள். பிப்ரவரி மந்தில் இந்த இருக்குது பாருங்கள், இது 815. ஓகேவா, அப்போது போன வாட்டி நம்ம பார்த்ததில் அப்படியே டைரெக்டாகவே கீழே நமக்கு அந்த நம்பரு வந்திருந்தது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த கீழே இருக்க ஃபுல் நம்பருமே நம்ம எடுத்துக்கலாம். $245 689. ஓகேவா, இந்த 2 நம்பரை நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலான்னா, ஒரு நம்பர் எதனா ஒரு நம்பரை பவர் மாற்றி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 189 இல்லைன்னா 639 இல்லையா 684 இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை 184ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா மக்களே, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த 245ன்றது இந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பவர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு மேலே பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 245 689ன்றதுக்கு பக்கத்தில் எதுனா ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்தோம்னா ஓரளவுக்கு இந்த நம்பரில் எதனா வரலாமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா வரும். புரியுதுங்களா? 689 எடுத்துங்களேன், மேலே எதனா அதுக்குண்டான இதுவில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். 1 1 1 2 3 4 5ல் பாருங்கள். இல்லை 1 2 3 கீழே பாருங்கள். 689 அப்படின்றதுக்கு எதனா ரெஃபரன்ஸு இருக்கான்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கொடுத்த நம்பரு. உங்களுக்கு இதில் எதனா நம்பர் வருதா பாருங்கள். இல்லை வேறு எதனா உங்களுக்கு கெஸ்ஸிங் கூட மேட்ச் ஆனாலும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.